வணக்கம், என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Groww தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் இபிஎஃப் அக்கௌண்ட்டில் கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்குடைய காணொலியில் எஸ்பெஷலாக இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ரொம்ப பர்டிகுலராக இபிஎஃப் பாஸ்புக் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரீசெண்டாக வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்க எல்லா விஷயங்களையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய நம்பர்ஸ் இருக்குது, நிறைய காலம்ஸ் இருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவே எல்லாருக்குமே இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் கவலையே படாதீங்க, நம்ம இன்னைக்கோடைய காணொலியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக இபிஎஃப் பாஸ்புக்கை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முழு காணொலியை பாருங்கள். நீங்கள் இந்த முழு காணொலியை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இபிஎஃப் பாஸ்புக்கில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு நீங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கலாம். பட் இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பட்டனை தட்டிடுங்க. இந்த காணொலியை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி அருமையான விஷயங்களை நம்ம தினமும் பார்க்க முடியும். ஸோ இபிஎஃப் பாஸ்புக்கில் புதுசாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். முதல்ல இபிஎஃப் பாஸ்புக்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். புதுசாக நீங்கள் ஒரு இடத்துல ஊழியராக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா குயிக்காக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்ல, இபிஎஃப்னா என்ன, நம்ம எப்படி யூஏஎன் நம்பர் வந்து வாங்குறது, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஃபஸ்ட் அதை பார்க்கலாம். இபிஎஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து ஒரு பிகி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. சின்ன வயசில் ஏதாவது காசு வந்துச்சு அப்படின்னா நம்ம உண்டியலில் போடுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வருவாயிலிருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் ஒரு உண்டியலில் போடுறாங்க. அதுதான் இந்த இபிஎஃப். உங்களுடைய எம்ப்ளாயரும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அதே அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதே அமௌண்ட் வந்து உங்கள் எம்ப்ளாயரும் ஆட் பண்ணுவாங்க, நீங்களும் ஆட் பண்ணுவீங்க. இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 12% உங்களுடைய பேசிக் சேலரி அப்புறம் டியர்னஸ் அலவன்ஸ்லேருந்து வரது தான் வந்து இந்த இபிஎஃப் அக்கௌண்ட்டு வர மணி. ஓகேங்களா? ப்ரிசைஸாக இதுதான் சொல்லணும்னா இந்த மணி. இதுலேருந்து எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 8.33%. எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் இல்லைன்னா இபிஎஸ் இதுக்குள்ளே போயிடும். இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து 8.33% 15,000 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 1,250 ரூபாய் வரும். இது வந்து ஒரு சின்ன தங்க முட்டை மாதிரி நம்மளோட ரிட்டையர்மெண்ட் இயர்ஸ்க்காக பயன்படுத்திக்கலாம். ரிமைனிங்காக இருக்கிற அமௌண்ட் 3.67%. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எது வந்து ஹையாக இருக்கோ அது வந்து இபிஎஃப் அக்கௌண்ட்குள்ளே போயிடும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய உண்டியல் மாதிரி ஒரு மாதமும் வளர்ந்துட்டே போகும். சாதாரணமாக நம்ம உண்டியலில் போடுற பணம் வந்து நமக்கு வட்டி எதுவும் கொடுக்காது. பட் இந்த பிகி பேங்க்ல நீங்கள் போடுற பணம் வந்து வட்டி கொடுக்கும் 8.12%. யார் அதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், இந்த இபிஎஃப்ஓ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு நம்பர் தருவாங்க. இந்த நம்பர் தான் வந்து யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர், இதை யூஏஎன் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு பர்சனல் ஐடி. உங்களுடைய இபிஎஃப் ரிலேட்டட் எல்லா விஷயத்தையுமே ட்ராக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஐடி. எப்போவுமே அவங்க கிட்ட தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஜாப் ஸ்விட்ச் பண்ணாலும் இந்த ஐடி வந்து உங்களுக்கு எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இபிஎஃப் பாஸ்புக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்க்கணும்ல. எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, எப்போ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு வட்டி வந்து அதுக்கு மேலே கிடைத்திருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஏஎன் நம்பர் வேணும் இபிஎஃப் பாஸ்புக்கை ஆன்லைனில் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம யூஏஎன் நம்பர் வந்து எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். எப்படி இந்த யூஏஎன் நம்பரை ஆன்லைனில் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டு எப்படி ஈஸியாக நம்மளோட யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாங்க. இப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யூஏஎன் மெம்பர் இ சேவா பேஜ்குள்ளே போய்க்கோங்க. இந்த மாதிரி அங்கே வந்து ஆக்டிவ் யூஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, அது கீழே கிளிக் பண்ணிக்கோங்க. மெம்பர் ஐடி கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்து டக்குன்னு உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். இது கூட சேர்த்து உங்களுடைய பெயர் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்கள் கான்டாக்ட் நம்பர் என்ன, அப்புறமா ஒரு கேப்சா கோடும் வந்து உங்களை டைப் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு கெட் ஆத்தரைசேஷன் பின் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு புது ஸ்க்ரீன் வரும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். டபுள் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அக்ரி அப்படிங்கிற செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஓடிபி உங்கள் ஃபோனில் என்ன வந்திருக்கோ அதை டைப் பண்ணுங்கள். எஸ், உங்களுடைய யூஏஎன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு யூஏஎன் நம்பர் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்களோ அதில் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். எப்படி யூஏஎன் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
பார்க்கலாம். யூஏஎன் நம்பர் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க, பட் மறந்துட்டீங்க அப்படின்னா எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஏஎன் இ சேவா போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு நோ யோர் யூஏஎன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபி ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓடிபியை வேலிடேட் பண்ணுங்கள். அப்புறமா டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு ஷோ மை யூஏஎன் கொடுங்க. உங்களுடைய யூஏஎன் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இவ்வளோதான் நண்பர்களே, ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. இப்போ நம்ம இபிஎஃப் பாஸ்புக் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இபிஎஃப் பாஸ்புக் ஆன்லைனில் எப்படி வியூ பண்ணுறது அதை தெரிஞ்சுக்கணும்ல. இபிஎஃப் பாஸ்புக் ஆன்லைனில் வியூ பண்ணுறதுக்கு இபிஎஃப் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு இ பாஸ்புக் அப்படிங்கிறத பாருங்கள். ரைட் சைடில் இருக்கிற டேஷ்போர்டில் இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய யூஏஎன் எண்ணையும் உங்களுடைய பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணணும், ஒரு கேப்சாவும் என்ட்ரு பண்ணணும். இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போயிட்டோம். பிஎஃப் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ உங்களுடைய ஸ்க்ரீனில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதாவது எக்ஸம்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இல்லை நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் செட்டில் பண்ணிட்டீங்களோ இல்லை இன்னாப்ரேட்டிவாக அக்கௌண்ட் இருந்தாலும் உங்களுடைய ஆன்லைன் பாஸ்புக் ஃபீச்சர் வந்து உங்களால் பார்க்க முடியாது. உங்களுடைய இபிஎஃப் பாஸ்புக்கை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. சரி, இப்போ தான் நம்ம மெயின் பார்ட் நம்மளோட காணொலிக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக அந்த போர்ட்டல் அப்டேட் பண்ணிக்காங்க இபிஎஃப் டேஷ்போர்டு. அதில் புதுசாகவும் இம்ப்ரூவ் பண்ணியும் என்னெல்லாம் காட்டுறாங்கன்னு பார்க்கலாம். ஹோம் ஸ்க்ரீனு லாகின் பண்ணதுக்கப்புறமா ஹோம் பேஜில் தான் நீங்கள் லேண்ட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல உங்களுடைய இபிஎஃப் அக்கௌண்ட்டை ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி பார்க்கலாம். படம் ஸ்னீக் பீக் மாதிரி உங்கள் இபிஎஃப் சம்மரியை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு டோட்டலாக அவைலபிள் பேலன்ஸ் என்ன இருக்குது, உங்களுடைய ஸ்பிளிட் அப் ஷேர் வந்து எவ்வளோ, அதாவது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, உங்களுடைய எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, இந்த ஸ்பிளிட் அப் வந்து உங்களுக்கு தெரியும். மெம்பர் வைஸ் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷனும் இருக்குங்க. அது வந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மெம்பர் ஐடிக்குமே வந்து காட்டும். உங்களுடைய இபிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற மெம்பர் ஐடி. மெம்பர் ஐடினா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய நிறுவனங்களில் வேலை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் உங்களுக்கு தனியாக ஒரு மெம்பர் ஐடி கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த மெம்பர் ஐடி. அடுத்தது ப்ரொஃபைல் செக்ஷன். இப்போ நம்ம ப்ரொஃபைல் பேஜ்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து உங்களுடைய யூஏஎன் எண், உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ் ஆனால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களோட ஜெண்டர் என்ன, உங்கள் கேஒய்சி டீட்டெயில்ஸு, ஆதார், பேன், இது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும்னா இந்த இடத்துல பண்ணிக்கலாம். உங்கள் நாமினி டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அடுத்தது பாஸ்புக். இப்போ நம்ம பாஸ்புக் பேஜ்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து உங்களுடைய இபிஎஃப் டீட்டெயில்ஸு, உங்களுடைய கரண்ட் ஜாபில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து பாஸ்புக் டீட்டெயில்ஸ் உங்களுடைய வேறு ப்ரீவியஸ் ஜாபில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் மெம்பர் ஐடியை செலக்ட் மெம்பர் ஐடி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் மாற்றிக்கலாம். டாப் ரைட் கார்னரில் இது இருக்கும். ஃபர்ஸ்ட் காலம் உங்களுடைய பாஸ்புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் டீட்டெயில்ஸ் இருக்கும், டோட்டல் பேலன்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயருடைய ஷேர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். எவ்வளோ வட்டி வந்து ஏர்ன் பண்ணிக்கிங்கன்னு பார்க்கலாம். அடுத்து ஏதாவது அமௌண்ட் வந்து ஓல்டு இபிஎஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்கன்னா அடுத்து பார்க்கலாம். விட்ராவல் அமௌண்ட் இருந்தால் அப்ளிகபிளாக இருந்தால் பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் கான்ட்ரிபியூஷன் சம்மரி பார்க்கலாம் கடந்த 12 வருடத்துக்கு. இது ஒரு கலர்ஃபுல் கிராஃபுங்க. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு வருஷத்துக்கும் எவ்வளோன்னு காட்டும். க்ரீன் வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், கிரே வந்து உங்களுடைய எம்ப்ளாயினுடைய கான்ட்ரிபியூஷன், ப்ளூ வந்து எவ்வளோ வட்டி வந்திருக்கோ அது. இந்த இடத்துல உங்களால் ப்ளூ பார்க்க முடியாது, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் வந்து பாஸ்புக்கில் இனிதான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் டீட்டெயில் பாஸ்புக் உங்களுடைய கரண்ட் மெம்பர் ஐடிக்கு நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க, டைம்லைன் என்ன, இயர் வைஸ் என்ன பண்ணியிருக்கீங்க, எப்போ வந்து நீங்கள் கரண்ட் எம்ப்ளாயர் கூட இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிங்க எல்லாமே பார்க்கலாம். ஒரு இயரை வந்து சூஸ் பண்ணுங்கள். மந்த் பை மந்த் டீட்டெயில் பிரேக் டவுனும் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல எந்த மாதத்தில் எந்த டேட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, என்ன ட்ரான்சாக்ஷன் டைப்பு, வெதர் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கா இல்லை டெபிட் ஆயிருக்கா, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இபிஎஃப் வேஜஸ், டோட்டல் சேலரி எதில் வந்து நீங்கள் உங்கள் எம்ப்ளாயரும் சேர்ந்து இந்த இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இபிஎஸ் வேஜஸ் இது ஒரு சேலரி சைஸ். இதை வச்சு நீங்கள் பென்ஷனுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்க்கலாம். இது வந்து எவ்வளோ கேப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா ஒரு மாதத்துக்கு. உங்களுடைய ஷேர் உங்களுடைய எம்ப்ளாயர்ஸுடைய ஷேர். பென்ஷன் ஷேர் இந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, உங்களுடைய இபிஎஸ் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பிஹாஃபாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கடைசியில் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். நீங்கள் டாக்ஸபிள் டேட்டாவும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது பக்கத்தில் டாப் ரைட் கார்னரில். இது வந்து மந்த் வைஸ் பிரேக் டவுன் கொடுக்கும். டாக்ஸபிள் அதுக்கப்புறம் நான் டாக்ஸபிள் டேட்டா எல்லாமே இந்த இடத்துல பார்க்கலாம். கிளைம்ஸ் அடுத்தது நம்ம கிளைம்ஸ் பேஜில் பார்க்க போகிறோம். இங்கே எவ்வளோ கிளைம்ஸ் நீங்கள் டோட்டலாக பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கிளைம் அப்ரூவ் ஆயிருக்கு, எதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு, எதெல்லாம் ப்ரோக்ரஸில் இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும்.
அதுக்கப்புறமா கிளைமுடைய டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்க முடியும். இன்டெப்த்தாக நீங்கள் என்ன கிளைமுடைய டீட்டெயில்ஸ் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணியிருக்கோம், எந்த டேட்டில் போட்டிருக்கிறோம், அதுக்கப்புறமா பெண்டிங்காக இல்லை செட்டில்டா இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சா அதையும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். அடுத்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறமா சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் டைம்லேயே நம்ம எப்படி இருந்திருக்கு, நம்மளுடைய ஜேர்னி டிஃப்ரெண்ட் எம்ப்ளாயிஸ் கிட்ட எப்படி இருந்திருக்கு, சேலரி டீட்டெயில்ஸ் என்ன, இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் என்ன, எப்போ ஜாயின் பண்ணிக்கோம், எப்போ விட்டுட்டு போனோம், இதெல்லாமே பார்க்க முடியும். அடுத்தது கேல்குலேட்டர்ஸ் பேஜ். இந்த கேல்குலேட்டர் பேஜில் நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். இபிஎஃப் கேல்குலேட்டர், இது வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸை கேல்குலேட் பண்ண பயன்படுத்திக்கலாம். ஏடிஎல்ஐ கேல்குலேட்டர், உங்களுடைய இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த இடிஎல்ஐ ஸ்கீம் கீழே எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஸ்கீம் கீழே பார்த்துக்கலாம். அடுத்தது பென்ஷன் கேல்குலேட்டர், உங்களுடைய மந்த்லி பென்ஷன் இபிஎஸ் கீழே நீங்கள் பார்த்துக்கலாம். இபிஎஃப் கேல்குலேட்டர் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் சில டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணணும். உங்கள் கரண்ட் இபிஎஃப் பேலன்ஸ் என்ன, சேலரி என்ன, எஸ்டிமேட்டாக பர்சன்டேஜாக ஒரு வருஷமும் எவ்வளோ இந்த சேலரி இன்க்ரீஸ் ஆகும், ஏதாவது வாலண்டரியாக நீங்கள் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன, உங்களுடைய வட்டியுடைய ரேட் என்ன, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு கேல்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுங்க. அப்ராக்சிமேட்டாக இபிஎஃப் பேலன்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜில் என்ன இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். ஒரு மெம்பர் ஐடிக்குமே இது தனித்தனியாக பார்க்க முடியும். ஹைப்போதெட்டிக்கில் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு இண்டிவிஜுவலுக்கு நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இண்டிவிஜுவலுடைய பேசிக் சேலரி வந்து 15,000 ரூபா, அவர் ஒரு மாதத்துக்கு வந்து வருமானம் இருக்குது அவருக்கு. அவருடைய வயசு வந்து 25 வயசு அப்படின்னு வச்சுக்கலாம். அவருடைய ஆனுவலாக அவருக்கு வந்து 5% இன்க்ரிமெண்ட் தருவாங்கன்னு வச்சுக்கலாம். எம்ப்ளாயி வந்து 12% பேசிக் சேலரி ஒரு மாதமும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, 1,800 ரூபாய். எம்ப்ளாயர் வந்து 8.33% கேல்குலேட் பண்ணுறாங்க இபிஎஸ்க்கு, 3.67% இபிஎஃப்க்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதாவது 550 ரூபாய் பக்கம் வருது. ஸோ டோட்டலாக இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா 2,350 ரூபாய் வருது முதல் மாதத்தில். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து வட்டி வந்துட்டே இருக்கும். 8.15% ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்துட்டே இருக்கும். இந்த வட்டி காம்பவுண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அதாவது உங்களுடைய இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு வருஷம் போக போக அதிகமாகவே வளர்ந்துட்டு போகும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக எவ்வளோ இந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து இபிஎஃப் அமௌண்ட் இருக்கும் ரிட்டையர் ஆகும்போது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா ஆன்லைனில் இருக்கிற இந்த இபிஎஃப் கேல்குலேட்டரை பயன்படுத்தி எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம சில இன்புட்ஸ் போடணும். அவங்களுடைய ஸ்டார்டிங் ஏஜ், ரிட்டையர்மெண்ட் ஏஜ், பேசிக் சேலரி என்ன, இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ரேட் என்ன, சேலரி இன்க்ரிமெண்ட் எவ்வளோ கிடைக்குது, இபிஎஃப்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்னு எல்லாம் பார்க்கணும். ஸோ ஒருத்தர் வந்து 58 வயசில் வந்து ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னு இந்த இண்டிவிஜுவலை நம்ம வச்சுக்கலாங்க. அவருடைய கார்பஸ் வந்து 94,18,432 ரூபாயாக இருக்கும். மோரோவர் நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் 5%க்கு பதிலாக 10% இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா மந்த்லி கான்ட்ரிபியூஷன் வந்து இபிஎஃப்ல எவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் கொடுக்குறாரோ அது வந்து ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்னும் கொஞ்சம் லார்ஜராகவே கார்பஸ் வந்து அக்யூமுலேட் ஆகும். அதாவது 2,17,72,086 ரூபாயாக இருக்கும் அவருக்கு. இந்த கேல்குலேட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பேராமீட்டர் இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அதை வச்சு காம்பவுண்டிங் பிரின்சிபல்ஸை வச்சு யூட்டிலைஸ் பண்ணி எஸ்டிமேட் பண்ணுற ஒரு ஏபிஎஃப் கார்பஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது கேல்குலேட்டர் தான். ரியல் டைமில் உங்களுக்கு அதிகமாகவும் கிடைக்கலாம். உங்கள் எம்ப்ளாயர் கிட்டேருந்து நிறைய அமௌண்ட் கிடைச்சா, லைக் நிறைய இன்க்ரிமெண்ட் கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கலாம். ரியல் டைமில் இந்த அமௌண்ட் வந்து அதிகமாகவும் இருக்கலாம். ஏன்னா இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து வரது வந்து 3.67%க்கும் அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ உங்கள் பேசிக் சேலரி அதிகமாச்சு, 15,000க்கும் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1,250 ரூபாய் வரைக்கும் அவங்க இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து ஆக்சுவலாக பண்ண முடியும். வாலண்டியராக நீங்கள் வந்து ஹையர் கான்ட்ரிபியூஷனுக்கு நீங்கள் ஆப்டும் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் வந்து இபிஎஃப்னுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு வந்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ்ட் சேவிங் மெக்கானிசமாக இருக்குது. நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்காக சிக்னிஃபிகண்ட்டாக டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்குது. இபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸம்ட் ட்ரிபிள்இ, அதாவது எக்ஸம் கேட்டகரி கீழே வருங்க. அதாவது நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது அதுலேருந்து வர வட்டி அதெல்லாம் வித்ட்ராவல் மெச்சூரிட்டி ரேட் வரைக்கும் எல்லாமே டேக்ஸ் எக்ஸம்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் பிளானிங்க்கு ரொம்பவே முக்கியமாக இது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை 5 வருஷம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டீங்க அப்படின்னா. சரி நண்பர்களே, இன்னைக்குடைய காணொலியினுடைய எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது புதுசாக கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கலாக அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த காணொலிக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளுடைய சேனலுக்கு. அப்போ தான் நிறைய காணொலிகளை இன்னும் பார்க்க முடியும். நீங்கள் வாலண்டரி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் எதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லிடுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு, மார்க்கெட் பற்றி அப்டேட்டாக இருக்கிறதுக்கு மறக்காமல் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்போவுமே நிறைய படிக்கணும், எங்கெல்லாம் இருந்து நாலேஜ் கெயின் பண்ண நம்ம பார்த்துட்டே இருக்கணும். கரெக்டுங்களா? இன்னொரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.